தருமபுரியில டிவிகே சார்பா ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தியிருக்காங்க. ஒரு மதுக்கடையை வந்து மூடணும் அப்படின்றதுக்காக. அந்த விஷயம் வந்து பெருசாச்சோ இல்லையோ, அதுல நடந்த ஒரு விஷயம் வந்து பெருசாச்சு. இவங்க வந்து ஆர்ப்பாட்டம்னு போனது எல்லாருமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அது நடக்கும்போது இந்த போலீஸ் தடுத்தவரை கடிச்சது வந்து எல்லாருமே எடுத்து ஒரு பயங்கரமான ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டாங்க. அந்த ஆர்ப்பாட்டமே அப்படியே போயிடுச்சு. அதை பத்தியே யாருமே பேசல. உண்மையில் அது வந்து ஒரு நான் பார்த்தேன் வந்து அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது வந்து தெரியல. வந்து இது போக போக அது ஒரு பயிற்சி வைக்கணும். அவங்களுக்கு வந்து தேவைப்படும், ஒரு அனுபவம் தேவைப்படும். ரசிகர்கள் இப்போதான தொண்டர்களாக மாறி இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் அனாரோக்கியமான விஷயம். வந்து அது என்ன அவர் என்ன மனநிலை இருந்தார், அப்போ கூட கடிக்கிறதுன்ற விதம் என்னன்னு தெரியல. வந்து எல்லாரும் தள்ளுவாங்க, ஆமா தள்ளுவாங்க, இது பண்ணுவாங்க, முட்டி தள்ளுவாங்க, ரைட்டு. கையை கடிக்கிறாப்புல நீங்க சொல்ற மாதிரி அந்த போராட்டமே அப்படியே நீர்த்து போய் இதை வந்து பெரிய அளவுல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இன்னைக்கு வந்து பார்க்கும்பொழுது நீங்க செய்யற ஒரு சின்ன சின்ன தவறு கூட யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நிறைய பேர் மறந்துடுறாங்க. நம்மளை சுத்தி ஆயிரக்கணக்கான கேமரா இருக்குது, சோசியல் மீடியா முழுக்க நம்மளை கவனிச்சுட்டு இருந்த மறந்து அது மாதிரி வச்சு ஒரு இளைஞர் தான் நினைக்கிறேன் அந்த தம்பி. அது எதுக்கு கடிக்கிறாப்புன்னு தெரியல. வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, வந்து இந்த மாதிரி போராட்டம் நடக்கும் பொழுதே வந்து இந்த மாதிரி ஆட்களை வெளியே அமைச்சிடணும். அதுக்கும் ஒரு மெச்சூரிட்டி வேணும் உங்களுக்கு. ஆமா, அதுக்கும் ஒரு பக்கம் வேணும். அந்த பக்கம் இல்லாததான் அது காட்டுது. வந்து